ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பனையூரிலிருந்து நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பனையூரிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர் பங்கு கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கருப்பு சட்டை அணிந்து வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக தாவேகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் தாவேக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூர் பகுதியில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதேபோல கோவையிலும் தாவேகா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து நமது செய்தியாளர் சுதீஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுதீஷ், எது போன்ற முழக்கங்களை எழுப்புகிறார்கள்? கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிரான என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் தாவேகவினர்? திலகவதி, நாம் தற்போது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தை இருக்கிறோம். அந்த போராட்டம் தற்போது கோவையில் 5 இடங்களில் நடைபெற்று வருகிறது. வக்ஃப் வாரிய சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வக்ஃப் வாரியத்தை பொறுத்தவரைக்கும் அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் இதில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 ஆதரவு வாக்குகள் இருந்த நிலையில் எதிராக 232 வாக்குகள் இருந்தது. இது நேற்று நள்ளிரவு வரை இந்த மசோதாவினுடைய வாக்கு விவாதம் நடைபெற்ற நிலையில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் கூட பல்வேறு எதிர்ப்புகள் வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிதான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என கட்சியுடைய தலைவர் உத்தரவிட்டதை அடுத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நான் தற்போது இதனுடைய தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்காக மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். இதே போல புதுக்கோட்டையிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, பல்வேறு மாவட்டங்களையும் தாவேகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் யார் தலைமையின் கீழ் நடைபெறுகிறது? என்னென்ன கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? போராட்டங்களும் எவ்வாறு காட்சியளிக்கிறது? திலகவதி, புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மண்டல செயலாளர் பர்வேஸ் தலைமையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் பங்கேற்றிருக்காங்க. அவங்க மத்திய அரசு மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் நிறைவேற்றியுள்ள வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வருவதோடு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வர்றாங்க. அதாவது இந்த அரசு மக்களுக்கான அரசா என்று அவங்க கேள்வி எழுப்புறாங்க. சிதைக்காதே சிறுபான்மை மக்களின் உரிமைகளை சிதைக்காத என்ற முழக்கங்களை எழுப்பி வர்றாங்க. விதைக்காதே மத வேற்றுமையை விதைக்காதே என்ற முழக்கங்களை அவங்க முன் வச்சு தங்களுக்கு கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. ஏற்கனவே அக்கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டது போல இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் மத ஒற்றுமைக்கும் இந்திய சட்ட வரைவரைக்குமே ஒரு கேள்விக்குறி எழுப்பி இருக்கு என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அந்த கட்சியின் தலைவர் விஜய் முன்னெழுப்பிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா மத்திய அரசு சட்டத்தை திரும்ப பெற வேணும், அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை இல்லைன்னா தமிழக வெற்றிகளை முன்னெடுக்கும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. திலகவதி.
முத்துப்பழபதி, இப்போ தாவேகாவினர் தவிர பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கோவையில பார்க்கும்போது நிறைய மகளிர் அணி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய வரவேற்போ இல்ல மகளிர் உறுப்பினர்கள் அவர்களுடைய பங்கேற்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது? திலகவதி, நீங்க இந்த காட்சிகள் கூட பார்க்கலாம். இப்ப இளைஞர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அதிக அளவுல பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு இணையா பெண்களும் அதிக அளவுல இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப தாவேகா நிர்வாகிகள் கடந்து நீங்க அவரோட இணைப்பிலே இருங்க. தற்போது தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று தாவேகா உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தாவேகவினர். இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் தாவேக உறுப்பினர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சாலைகளில் இறங்கி போராடி வருகிறார்கள். அது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பனையூர் போராட்டத்தில் தாவேக பொதுச்செயலர் ஆனந்த் பங்கெடுத்திருக்கிறார். அவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கும் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக நேற்று விவரமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இந்த சைலண்டா இருக்கா, நீங்க யாரும் கட்டாதீங்கண்ணா. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். மேலும் தலைவர் அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் முழு விபரம் அதில் இருக்கிறது. ஆகவே மற்றவர்களைப் போல நாங்களும் வந்தோம் போனோம் இருக்க மாட்டோம். எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போதும் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படைத்தன்மைக்காகவும் தான் வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேற்றிருக்கணும் மத்திய அரசு சொல்றாங்க. எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க இருக்கலான்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரிதான் இந்த
சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோடயா செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தானே செய்யறார்கள். என்ன சார் ஒரு பாயிண்ட்? இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மத்திய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பார்த்தோம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக தமிழக வெற்றிக் கழகமும் தலைவர் விஜயும் எப்போதும் துணை நிற்போம். தலைவரின் அறிவுறுத்தல் படி இப்போது இந்த அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இனி தொடர்ந்தும் இஸ்லாமியர்களின் உரிமையை மீட்க போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வரும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.